நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 227க்கு முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து ஃப்ளாட்டாக தாங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம மார்க்கெட் முடியும் போதுங்க 310 முடிஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு செல்லிங் வந்துருக்குங்க. இது ரீசன் என்னன்னாங்க, அந்த சிபிஐன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்துச்சுங்க. அது எக்ஸெப்ட் பண்ண அளவுக்கு வரல, கம்மியாக வந்தனால நல்ல ஒரு செல்லிங் வந்துட்டுங்க. திரும்ப 7 மணிக்கு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமேங்க அப்படியே இது வந்து ரெக்கவரி ஆயிடுச்சுங்க. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் இம்பாக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது 237க்கு முடிஞ்சிருக்குங்க. போஸ்ட் மார்க்கெட் தான் 227ங்களா. ஸோ ஓப்பனிங் இதே தாங்க, ஒரு 250 இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க ஓப்பனிங் வர வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி ஓப்பனிங் வந்தாங்க மார்க்கெட்டுக்கு நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது நீங்கள் இந்த 25,000 தாங்க. நம்ம ப்ரீவியஸாக சொன்னோம்லங்க, இந்த ஒரு 25,000 நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. ஸோ இன்ட்ராடேக்குங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவலே நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த 150 இருக்குல்லங்க, இந்த லெவலே வந்து ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு இது ஆல் டைம் ஹை தாங்க. இந்த ஹை இருக்குல்லங்க 450 ஆல் டைம் ஹை இல்லைங்க, இந்த ப்ரீவியஸாக ஒரு ஹை வந்துச்சுலங்க, இந்த ஹை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுங்க இன்ட்ராடேக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது பிரேக் ஆச்சுன்னா மேலே ஆல் டைம் ஹை தாங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஸ் மார்க்கெட்டில் தாங்க இருக்குது. இன்றைக்கி வந்து ஓப்பனிங் வந்து ஒரு 250 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டுங்க. திரும்ப சின்னதாக ஒரு செல்லிங் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே திரும்ப பார்க்கணும்னு நினைக்கிறேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் அப்சைடில் மட்டுமே, கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப்சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, அதாங்க நல்லது. ஓகேங்க, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுவும் இன்னைக்கு ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக தாங்க ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனாங்க, நான் தான் ஆல்ரெடி பேங்க் நிஃப்டிக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன். எப்பெல்லாம் லோ வந்துட்டு திரும்புதோ அப்போ மட்டும் அப் சைடில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் தாங்க. இந்த ஹை இருக்குது பாருங்கள், இந்த ஆல் டைம் ஹை 57,650 இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணி மாட்டிக்காதீங்க. ஸோ பேங்க் நிஃப்டிலாம் ஃபுல்லாக பையிங் ஸ்ட்ரென்த்தில் இருக்குது. இன்றைக்கி எப்படி உங்களுக்கு இங்கே இந்த ரேஞ்சு தாங்க ஓப்பன் ஆகும், 750 இந்த ரேஞ்சு தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வரலன்ட்டு அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே நியூ ஹை போயிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃப்ங்க. மிட் கேஃபும் அதே தாங்க. ஸோ கீழே வந்துட்டு நல்ல ஒரு பாருங்கள், அப்படியே ஒன் டைரெக்ஷன் அப்படியே நல்ல ஒரு பையிங் வந்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு இனிமேல் இந்த மிட் கேஃபும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை தாங்க. இந்த ஹையெல்லாம் இதெல்லாம் உடச்சிருங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இதெல்லாம் உடச்சிரும். டேரெக்டாக நீங்கள் போயிட்டு 13,550ங்க இந்த ஹை தான் இதுக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. இதை பிரேக் ஆக விட மாட்டானுங்க. ஸோ இதை ரெசிஸ்டன்ஸ் வச்சுருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ மிட் கேஃபும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் மாறி வருங்க. ஆனால் மிட் கேஃபும் பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் கீழே வந்துட்டு திரும்புதுங்களோ அப் சைடில் அப்போ அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஓஏ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓஏயை பொறுத்த வரைக்கும் 200 ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க. நம்ம 150 புட்டை வந்து ரைட் பண்ணியிருந்தோம். இப்போ எவ்வளோங்க 25 ருபீஸ் இருக்குங்களா. எப்படியும் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ருபீயில் தாங்க ஓப்பன் ஆகும். இதை அப்படியே ஹோல்டு பண்ணிக்கலாங்க. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 300 பில்ட் ஆயிருக்கானுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்தது நல்லது. ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்க வேண்டாங்க. சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 200 நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. ஸோ 200 சப்போர்ட் ஆகிட்டோம். அப்படியே 250 ஓப்பன் ஆகிங்க. திரும்ப மார்க்கெட் லைட்டாக செல்லிங் வரும். செல்லிங் வரப்போ இந்த 200 புட் இருக்குல்லங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 50 ரூபாய்க்கு மேலே வருங்க. அந்த இடத்துல வச்சு நியூவாக யாராச்சும் என்ட்ரி இருக்குன்னு நினச்சா கூட என்ட்ரி எடுத்துக்கலாங்க. பார்க்கலாங்க. நான் லைவ் வரேன், லைவில் மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி நியூ என்ட்ரி என்ன கூட எடுத்துக்கலாம். சரிங்க, லைவில் பார்க்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ.